ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போகிறதா இருந்தது. அவ்வளோதான்டா நம்ம பர்த்டே இன்னைக்கு வீட்டிலே முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனால் வந்து அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒர்க் போகல அப்படின்னோடனே நான் ரொம்பவே குஷி ஆகிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் வீட்டில். அதை நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்தோனியார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு தான் போவோம். கோவிலுக்கு போயிட்டு பாப்பாவோட கொலுசு வந்து அத்து இருந்தது. அதை பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பாப்பா ரொம்ப நாளாக காலில் கொலுசு போடாமலே இருந்தா. இன்னைக்கு வந்து போட்டு விட்ட உடனே வந்து அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதை பார்த்து நாங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். பக்கத்துலேயே ஜூஸ் கடை இருந்தது. ஜூஸும் குடித்தோம். என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு 3 நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதில் ஒன்று வந்து எனக்கு யூடியூப்பில் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். இன்னும் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் 4 ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் 2 வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வரும்போது பீஸா பர்கர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. என்னோட 25th பர்த்டே வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்துச்சு.